வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरे ओम श्री महागणाधिपतये नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களில் உள்ள முழு தமிழ் அர்த்தத்துடன், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி ஒழுக்கத்துடன் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்பது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியதை ஸ்ரீ ராமபிரான் மற்றும் மகரிஷிகள் அனைவரும் இந்த ராமாயணத்திலே எடுத்துரைத்து இருக்கின்றார்கள். அதைத்தான் பால வால்மீகி அவர்கள் ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரம் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனல் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை பதிவிட்டு வருகின்றோம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் திரையோதச சர்க்கா, சர்க்கமானது 13, பஞ்சவதி கமனம். ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள், சீதா பிராட்டியார் மூவரும் பஞ்சவடிக்கு புறப்படுவதற்கு தயாராகி அகஸ்திய மாமுனிவர்கிட்ட விடைபெற்று அவ புறப்பட்டு போனாலாம் என்கிற தலைப்பிலே இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று, மற்றும் அகஸ்திய மாமுனிவர் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூர்ஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्ये जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणपरशत्रुघ्नमस्वेद श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् अयोध्या आरण्यकाण्डத்தில் திரையோதச சர்க்கா, சர்க்கமானது 13, பஞ்சவடி கமனம். ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் 3 பேரும் பஞ்சவடிக்கு புறப்பட்டாலாம். அகஸ்தியர் ஆசிரமத்தை, அந்த ஆசிரமத்திலேருந்து புறப்பட்டாலாம்.
राम प्रीतोऽस्मि भद्रन्ते परितुष्टोऽस्मि लक्ष्मणा अभिवादयतुं यन्मां सम्प्राप्तो सगसीतया அப்போ அகஸ்தியமா முடிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ராமா உனக்கு மங்களம் உண்டாகட்டும், என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க 3 பேரும் இந்த இடத்த வந்து நாடி சீதையோட நீயும் லக்ஷ்மணனும் சேர்ந்து வந்திருக்கிறீங்கள, நான் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லக்ஷ்மணா, உங்ககிட்டயே எனக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷம் உண்டாருது. ஏன்னா தன்னுடைய தமையனாரோடையே சேர்ந்து அவருக்கு பணிவடை செய்யறதுங்கிறது இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை நீ செய்யற லக்ஷ்மணா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். அத்வஸ்திரம் அத்வஸ்திரமேணவாம் கேதோ பாததே பிரசுரஸ்ரமஹ யத்வம் உத்கண்டதே சாரி மைதிலி ஜனகாத்மஜா. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், நீங்க 3 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால நீங்க வந்து ரொம்பவும் களைத்து போயிருக்கீங்க. ஜனக மகாராஜனுடைய புதல்வியான ஜானகி சீதை வந்து இளைப்பாறுவதற்கு வந்து ரொம்பவும் தவிச்சிட்டு இருக்கா. அது எனக்கு நல்ல தெளிவா தெரியறது அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். ஏஷாயேஸ்குமாரி ச தோகேஷ நாவிமானிதா ராஜ்ய தோஷம் பணம் பிராப்தா பத்ரோ ஸ்நேக பிரச்சோதிதா. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், ராமா, இவ இருக்காளே வைதேகி சீதை ரொம்பவும் வெண்மையான திருமேனி உடையவள். இதுக்கு முன்னால இவ வந்து இந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. காட்டில் வந்து எல்லையில்லாத கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறத அறிந்தும் கூட தன்னுடைய கணவரின் மேல் உள்ள பேர் அன்புனால அவன் வந்து உன் கூட காட்டுக்கு வந்திருக்காப்பா அப்படின்னு அகஸ்திய மாமுனிவர் சொல்றாராம் ராமபிரான் கிட்ட. யதேஷா ரமதே ராம இக சீதா ததா குரு துஷ்கரம் கிருதவத்யேஷா வனே த்வாம் அனுகச்சதி. அகஸ்திய மாமுனிவர் சொல்ற, ராமா, காட்டில் வந்து சீதையினுடைய மனமானது சந்தோஷப்படும்படியாக வந்து நீ நடந்துக்கணும். உன்னோட காற்றுக்கு வருவது அப்படின்ற அந்த ஒரு அரிய செயலை வந்து இந்த ஜானகி சீதை வந்து செஞ்சிருக்கா அப்படியே நாராம் அகஸ்திய மாமுனிவர். ஏஷாகி பிரகிருதி ஸ்திரீனாம் ஆஸ்ருஷ்டே ரகுநந்தனா சமஸ்தம் அனோரஜ்யந்தி விஷம் அஸ்தம் திஜயந்தி ச. இப்ப சொல்ற அகஸ்திய மாமுனிவர், பிரம்மாவால் படைக்கப்பட்ட, அதாவது மேல் லோகமாக இருக்கட்டும், பூலோகமாக இருக்கட்டும், பாதாளம் எந்த லோகமாக இருக்கட்டும்,
ஏழு லோகத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பான்ட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்றார். தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றீங்க, அவள் இப்படித்தான் இருப்பா, அவளுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா ராமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னா சில பேர் அப்படி இருப்பா, சில பேர் பதிவிரதைகளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ரகுநந்தனா. இந்த உலகமானது உற்பத்தியான காலத்திலே இருந்தே பெண்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே ஒரே ஒரு குணமானது இருந்து வருது. அது என்னன்னா, கணவன் நல்ல நிலையில, அதாவது தன்னுடைய கணவனானவர் பெரிய பணத்தில் செல்வந்தராகவும் பெரிய அதாவது அமைச்சர், முதலமைச்சர், இல்லைனாக்கா ஜனாதிபதி, இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருந்து உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்கிற எந்த கணவர் ஆண் இருப்பாரையானால் அவங்கிட்ட ரொம்பவும் அன்பு பாராட்டுவான். ஆனா இதற்கு நேர்மாறான செயல் நிலை, இந்த நிலைக்கு நேர்மாறான நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழ்மை, கௌரவம் இல்லாதது, உடல்நலக் குறைவு ஏற்பட்ட கணவர்கள் இருப்பார்களே ஆனால் அவளை இந்த பெண்கள் கைவிட்டு விடுவார்கள். இது அவ பேர்ல தப்பில்லை, இது அவளுடைய இயல்பான குணம் ராமா. இதுதான் வேத தர்மசாஸ்திரத்தின் ஏதி அப்படின்னு சொன்னாராம். சதாஹர்தானாம் லோலத்வம் சஸ்திராணாம் தீக்ஷதாம் ததா கருடா நிலையோ சைக்ரியம் அனுகச்சந்தி யோஷிதா. இதே தர்மசாஸ்திரத்தில் சொல்றது ராமா. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், பெண்கள் இந்த மின்னல் இருக்கு பாத்தியா, அதனோட நிலையாமையில் கொண்ட குணம் கொண்டவர்கள். அதாவது மின்னலானது எப்படின்னா, நம்ம யாராவது பார்த்தோன்னா பளிச்சுன்னு வரும், கண்ணை கட்டுரும், நமக்கு கண்ணு போயிடும். அந்த மாதிரி அவளுடைய பார்வையானது, பெண்களுடைய பார்வையானது இயல்பாகவே மின்னலை போன்று இருக்கும். ஜாகிரதையா இருக்கணும். ஆயுதங்களின் கூர்மை போன்ற, ஆயுதங்கள்னா என்ன, வாள், கத்தி, இந்த மாதிரி அம்பு, இதெல்லாம் கூர்ப்பா இருக்கும். அந்த மாதிரி அவளுடைய பேச்சுக்களானது கூர்மையா இருக்கும். இந்த ஊசியில குணம் இருக்கும், அதை போட்டு நெஞ்சில் தைக்கிற மாதிரி இருக்கும் அவ பேசுறது. அவளுடைய வேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? கருடன் எப்படி பறந்து போவார், கண்ணை போடி கந்தறதுக்குள்ள கருட கண்ணு தெரிய மாட்டார். அந்த மாதிரியும் புயலெல்லாம் வரும்போது காத்து வாயு போகவான். எல்லா இடத்தையும் வருது பாருங்க, 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர்ல காத்து வேகம் அடிக்காதுன்றா. அந்த காற்றினுடைய வாயினுடைய அதிவேகத்தையும் உடையவர்கள் பெண்கள். இது அவளுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணங்கள். அவ பேர்ல தப்பு கிடையாது. இது பிரம்மாவால் படைக்கப்பட்டது. இப்படித்தான் அவள்லாம் இருப்பா. ஆனா சில பெண்கள் இதற்கு மாறாக இருக்கிறார்கள் ராமா. அதையும் தர்மசாஸ்திரம் சொல்றதுக்கு,
அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். யம் தோ பவதோ பாரியா தோஷைரேதைர் விவஜ்ஜிதா ஸ்லாத்யா ச வ்யபதேஸ்யா ச யதா தேவி யருந்ததி. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீராமபிரான்கிட்ட, ராமா, நீ பகைவர்களை எல்லாரையும் அடக்கக்கூடியவன். நீ இனி சுமித்ரையினுடைய புத்திரனான லக்ஷ்மணனோடவும் விதேக மன்னர் அவர் சொல்றார், உன்னுடைய பத்தினியாகப்பட்டவள் இருக்காளே இந்த வைதேகி சீதை, இவ இந்த குற்றங்கள் எதுவுமே அவகிட்ட கிடையாது. எப்படி சொல்றார் பாருங்க. நான் மேல பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணங்களை சொன்னேன் ராமா அவனுக்கு. ஆனா இது எதுவுமே இவகிட்ட கிடையாது. அருந்ததி தேவியை போல, அதனாலதான் சொல்றது, எல்லாருமே விவாகம் பண்ணா அருந்ததியை போய் பார்த்தேளா அப்படின்னு கேட்பா. அருந்ததி தேவியை போல ரொம்பவும் பாராட்டத்தக்கவள் உன்னுடைய தர்மபத்தினி. இவ இருக்காளே பத்திவிரதையிலேயே முதன்மையானவள். இவதான் நம்பர் 1 பதிவிரத்தையில. ராமா புரிஞ்சுக்கோ அப்படின்னாராம். அலங்கிருதோயம் தேசஸ்ய யத்ர சௌமித்ரணா சகா வைதேகியா சனயா ராமா வத்யசி துவம் ஹரிந்தமா. ராமா, நீ பழையவர்கள் எல்லாம் அடக்கக்கூடியவன். இனிமேல் பற்றி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நீ தெரியுமா ராமா? முக்கியமான கட்டம். இனி சுமித்திரையினுடைய மைந்தனான லக்ஷ்மணனோடும் விதேகி குமாரியான சீதையோடும் நீ இந்த இடத்துல வசிக்க போறதுனால இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மேலும் மதிப்பு கூடுறது ராமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். ஏவ முக்த ச முனினா ராகவ சம்யதாஞ்சலி வாச்ச பிரஸ்ரிதம் வாக்கியம் ருஷிம் தீர்த்தம் இவானலம். இந்த மாதிரி அகஸ்திய மாமுனிவர் சொன்னதை எல்லாருமே கேட்ட ஸ்ரீராமபிரான் தன்னோட 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு வணக்கத்தோட அக்னிஜுவால எப்படி பிரமாதமா ஜொலிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் ருஷியை பார்த்து சொன்னாராம் ராமபிரான். என்ன சொன்னார் அப்படின்னா, தன்யோ அஸ்ய நுக்ரிஹீதோஸ்மி யஸ்ய மே முனிபுங்கவஹ குணே சப்ராத்ருபார்யஸ்ய பரத பரிதுஷ்யதி. இப்போ ராமபிரான் சொல்றார் அகஸ்திய மாமுனிவர் கிட்டக்க, முனி புங்கவராகிய தாங்கள் என்னுடைய தம்பி, மனைவி மற்றும் அடியேனுடைய ரொம்பவும் பணிவான நடத்தையினால நீங்க ரொம்பவும் மனசு சந்தோஷப்பட்டு மழை நீர் அடைந்தீர்கள் என்றால் அதுதான் நான் செஞ்ச பெரிய பாக்கியம்ன்றார் ராமபிரானிங்க. இந்த இடத்துக்கு என்ன சொல்ற, எனக்கு இது என் வாழ்க்கையிலேயே நான் பிறந்த பையனுக்கு கிடைத்த பேரருள்.
அப்படின்றார் ராமபிரான். கிம் தோ வியாதி சமேதேசம் சோதகம் பகுவானனம் யத்ராஸ்ரம் அபதம் கிருத்வா வசேயம் இரத சுகம். இப்போ ராமபிரான் சொல்றார், ஆனா முனிவர் பெருமானே, உங்க கிட்டக்க நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அது என்னன்னா, ஏராளமான மரங்கள் அடர்றதும் நீர்வளம் உள்ளதும் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு கவலை இல்லாம சுகமாக காலம் கழிக்கிறதுக்கு தகுந்ததான ஒரே ஒரு இடத்த வந்து நீங்க தான் எனக்கு அதை காட்டி அங்கே போய் பண்ணசாலை அமைச்சுட்டு இருங்கோ அப்படின்னு நீங்க வந்து எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டாராம் ராமபிரான். ததோ பிரவே முனே சிரேஷ்ட ஸ்ருத்வா ராமஸ்ய தத்வசः த்யாத்வா மூர்த்தம் தர்மாத்மா தீரோ தீரதரம் வசः. ராமபிரான் சொன்ன இத்தனை சொற்களையும் கேட்டுட்ட ஆத்ம ஞானியும் தர்மாத்மாவுமான முனி புங்கவர் அகஸ்திய மாமுனிவர் கொஞ்ச நேரம், அதாவது ஒரு முகூர்த்த காலம்னாக்க முனைமுக்கா நாழிகை 1.5 மணி நேரம் என்ன பண்ணாராம், தன்னுடைய மனசுக்குள்ளேயே இனி நடக்க போறது என்ன என்பதை வந்து தன்னோட மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி தெரிஞ்சுட்டு சிந்தித்துட்டு எதிர்காலத்தில் வந்து நிகழக்கூடியவைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு நம்ம சினிமா தேட்டரில் போனோம்னா பார்த்தோன்னாக்கா திரையில் வந்து படம் ஒளிபரப்புவா, அந்த மாதிரி அவருக்கு வந்து இனி எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகிறதோ எல்லாமே அவருக்கு படமாக தெரிஞ்சுதான் அகஸ்திய முனிவருக்கு மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் கம்பீரமான சொற்கள்ல சொன்னாராம் ராமபிரான் கிட்டக. என்ன சொன்னார்னா, இதோ யோஜனே தாத்த பகோ மூல பலோதகா தேசோ தேசோ பகும் மிருக ஸ்ரீமான் பஞ்சவட்யபிவிஸ்ருதா. இப்போ சொல்ற அகஸ்திய மாமுனிவர், செல்வமே ராமா, இங்கேருந்து 2 யோஜனை தொலைவில், 2 யோஜனைனாக்க 1.5 யோஜனை, அதாவது ஒரு யோஜனைங்கிறது 1.5 கிலோமீட்டர், அப்போ வந்து 3 கிலோமீட்டர் நிறைய கிழங்கு பழம் தண்ணீர் இந்த வசதியோட கூடியதும் பல வகை மான்கள் வசிக்கக்கூடியதும் செழுமையானதுமான பஞ்சவடி அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பிரதேசமானது இருக்கிறாமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். தத்ர கத்வா சர்மபதம் கிருத்வா சௌமித்ரிணா சஹா ரம்சயசே த்வம் பிதுர்வாக்கியம் யதோக்தம் அனுபாலயன். அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், ராமா, அந்த இடத்துக்கு நீங்க சென்று ஆசிரம குடிகளை வந்து பிரமாதமா அமைச்சுண்டு லக்ஷ்மணனோட உன்னுடைய தந்தையினால் கூறப்பட்டபடியே அவர் என்ன உனக்கு சொன்னாரோ, உத்தரவு கொடுத்தாரோ, அதை வந்து கை கொண்டு சுகமாக நீ அந்த இடத்துல வசிப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம் அகஸ்திய மாமுனிவர். காலோயம் கதபூயிஷ்டோ ய காலஸ்தவ ராகவா சமயோயோ நரேந்திரேண கிருதோ தசரதேன தே.
இப்போ சொல்ற அகசிய மாமுனிவர், பா காகுத்தனே, ஏன்னா காகுத்த பரம்பரையில தான் இருக்காவா. வாழ்க்கை காகுத்த பரம்பரைன்னு உண்டு, இக்ஷ்வாகு பரம்பரைன்னு உண்டு. அப்பா காகுத்தனே, உன்னோட பிரதிஜைய அங்க நிறைவேற்றி விட்டுட்டு நல்லா பூர்ணமா பூர்த்தி ஆகிட்டு நீ சுகமா ராஜ்யத்துல வந்து வசிக்க போற. ரகுநந்தனா, ராமா, உன்னை பெற்ற மன்னர் மூத்த மகனால பிரமாதமா உய்விக்கப்பட்டுனா கௌரவிக்கப்பட்டு யயாதியை போல ரொம்பவும் பாக்கியசாலியா இருக்க போற. யயாதின்றது வந்து உனக்கு தாத்தா, அவரை மாதிரி இருக்க போற அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். தேன பிரஜைஜ்ஞகாகுஸ்தா சுகம் ராஜ்யே நிவத்ஸ்யசி தன்யஸ்தே ஜனகோ ராமா சாராஜா ரகுநந்தனா யஸ்த்வயா ஜேஷ்டபுத்ரேண யயாதிரிவ தாரிதः. சொல்றார், ராகவா, நீ மன்னர் தசரதனால் கூறப்பட்ட காலக்கெடுவுல வந்து 14 ஆண்டுகள் பெரும் பகுதியானது வந்து கழிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. அதனால கவலைப்படாம நீ அங்க போய் இரு. விதேதோ ஏஷ விருத்தாந்தோ மம சர்வஸ்தவானகா தவச்ச பிரபாவேன ஸ்நேஹ தசரதஸ்ய ச. இப்போ சொல்ற அகஸ்திய மாமுனிவர் ராமபிரானை பார்த்து, அப்பா நீ ரொம்பவும் தூயவன், உன்னுடைய நிகழ்ச்சிகளையும் உன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி அவருடைய நிகழ்ச்சிகளும் எல்லாமே என்னோட தவத்தினால அந்த மகிமையினால வந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய பேர் அன்பினாலும் எல்லாமே எனக்கு வந்து தெரிந்தவை தான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் மொத்தமாக அகஸ்திய மாமுனிவர். எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, என்னென்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அகஸ்திய மாமுனிவர் சொன்னாராம். ஹிருதயஸ்தஸ்ய தே சந்தோ விஜ்ஞாதஸ்தபசா மயா இஹவாசம் பிரதிஜ்ஞாய மயா சக தபோவனே. ஆனா ராமா, என்னோட நீ வந்து இந்த தபோவனத்திலேயே உன்னோட மீதி காலத்தை வந்து கழிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து நீ வந்து வேறு இடம் சென்று வசிக்க விருப்பம் கொண்டிருக்க. சரி, என்னோட தவத்தினுடைய மகிமையினால உன்னோட உள்ளத்துல இருக்கக்கூடிய நோக்கத்தை வந்து நான் புரிஞ்சுட்டேன். எதுக்காக நீ வந்து தனியா இருக்கணும் சொல்றங்கிறத நான் வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அகஸ்திய மாமுனிவர். அதாச்ச த்வாமகம் ப்ரூமி கச்ச பஞ்சவடீம் இதி சஹீரம் யோ வனோத்தேசோ மைதிலி தத்ர ரம்ஸ்யதே. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ராமா, நீ பஞ்சவடிக்கு சொல் அப்படின்னு நான் வந்து உனக்கு சொன்னேன். மணங்க வரக்கூடிய அந்த வனப்பகுதியில வந்து தாராளமா உன்னுடைய தர்மபத்தினி பதிவிரத்தை மைதிலி சீதை அன்னவள்
இன்பமா பொழுத வந்து கழிப்ப அந்த இடத்துல இப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். சாதேச ஸ்லாகனியஸ்ய நதி தூரே ச ராகவா கோதாவரியா சமீபே ச மைதிலி தத்ர ரம்ஸ்யதே. அந்த இடம் இருக்க பத்தியாராமா பஞ்சவடி, ரொம்பவும் போற்றத்தக்க அந்த இடம் ரொம்பவும் அருகாமையில தான் இருக்கு. கோதாவரியினுடைய கரையில வந்து அமைந்துள்ள அந்த இடத்துல மைதிலி வந்து ரொம்பவும் இன்பமாக பொழுத வந்து அவ வந்து கழிக்க போறா. அதாவது கோதாவரிங்கிற ஆறு எங்க ஓடுறதுன்னாக்கா ஆந்திர மாநிலத்தில் ஓடுறது. அந்த ஆந்திர மாநிலத்திலேருந்து அந்த கோதாவரி ஆறானது நம்ம திருவண்ணாமலையிலேருந்து, அதாவது திருவண்ணாமலையிலேருந்து திண்டிவனம், அப்போ அந்த திருவண்ணாமலையிலேருந்து 3 கிலோமீட்டரு. அந்த 3 கிலோமீட்டர்லேருந்தே பஞ்சவடியானது ஆரம்பமாகுது. அந்த பஞ்சவடி ஆரம்பமாகி எது வரைக்கும் போகிறது அப்படின்னா வேதாரண்யம் தாண்டி வரைக்கும் போகிறது. அப்போ அது வரைக்கும் வந்து இந்த கோதாவரி ஆறானது இருந்தது திரேதாயுகத்தில். அப்போ அந்த நீர்நிலைகள் மேலே இப்போ எல்லாரும் கட்டடம் கட்டியாச்சு, எல்லாம் வந்து போச்சு. பிராஜ்யமூல பலஸ்சைவ நானாத்விஜகணாயுதः விவேகஸ்ய மகாபாவ புண்ணியோரம் ரம்யஸ்ததைவ ச. அந்த பஞ்சவடியில் வந்து பழம் கிழங்குகளெல்லாம் ரொம்பவும் குறைவில்லாமல் கிடைக்கும் ராமா. பல வகையான சாதுவான விலங்குகள்லாம் பிரமாதமாக சுற்றி திரியக்கூடிய இடம் அது. ரொம்பவும் தனிமையான இடம் பெருந்தோழனே ராமா. மேலும் அந்த இடம் வந்து ரொம்ப 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 புனிதமானது, ரொம்பவும் அழகும் கூட. அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அந்த இடம் பஞ்சவடிங்கிறது. அப்போ இந்த திரேதாயுகத்தில் ராமபிரான் திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய இடத்துல பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் தங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு திரேதாயுகத்திலேயே இந்த ராமாயணத்திலேயே எடுத்துக்காட்டானது இருக்குது. அவ்வளோ தூரம் ராமபிரான் இருந்த இடம் இந்த இடம் புதுச்சேரி மாநிலம். பவானபி சதாரஸ்ய சக்தஸ்ய பரிரக்ஷணே அபீசாத்ர வனஸ்ராம தாபசான் பாலயிஷ்யசி. ஆனா ராமா, நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நீ மனைவியோட இருக்கக்கூடியவன். ஏன்னா இவருக்கு தான் தெரியும் பஞ்சவடியிலேருந்து ராவணன் வந்து தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறத ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு. அவரை படம் போட்டு பார்த்து விட்டார் அகஸ்திய மாமுனிவர். அவளை பாதுகாக்கக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட தான் இருக்கு ராமா. நீ வந்து அங்க வசிச்சு கொண்டு தபஸ்விகள் எல்லாரையும் நீ காப்பாற்றணும். அவர் வந்து இந்த இடத்துல வந்து சீதையை வந்து நீ பாதுகாக்க வல்லவன்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சு. ராவணன் வந்து சீதையை வந்து அபகரிச்சுட்டு போக போகிறான். அதிதி வேஷத்தில் வந்து மாரீச்சன் வந்து மானா போகிறான். அதை தொடுத்துட்டு இவர் போகிறார். இவன் நான் நல்லா ஆசைப்பட போகிறா. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்சு இருந்தோமா அவர் சொல்கிறார், நீ பார்த்துக்கணும் ஜாகிரதையா உன்னுடைய மனைவிய அப்படின்றார். ஏ ததா லட்சதே வீர மதோ காண மகத்வனம்
உத்தரேணாச்ச கந்தவ்யம் யக்ரோதம் அபிகச்சதா. அப்பா நீ மகாவீரன், இதோ கண்ட தென்படுறது பத்தியா? இழுப்ப மரக்கட்ட, அந்த மரத்தை நல்லா பார். அங்கேருந்து வடக்கு வழியா போனா ஒரு ஆலமரத்தை நீ பாப்ப அப்படின்னாராம். ததஸ்தலம் உபாருஹ்ய பர்வதஸ்ய விதூரதः யாத பஞ்சவடீத்யேவ நித்ய புஷ்பேதகானனாः. அதை தாண்டி ஒரு மேடா ஒரு இடம் வரும் பாராமா. அந்த மேட்டை தாண்டி போனோம்னா ஒரு மலையானது உனக்கு காணப்படும். அந்த மலையை நீ பார்ப்ப. அந்த மலையை பார்த்துட்டு அது கிட்டக வந்து எப்போதுமே மலர்களை கொண்ட காட்டு பிரதேசமான பஞ்சவடி அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு இடமானது இருக்குப்பா ராமா அப்படின்னாராம் அகஸ்திய முனிவர். அகஸ்த்யேனைவம் முக்தஸ்து ராம சௌமித்ரிணா சஹ சத்கிருத்யாம் அந்த்ரயாமாஸ தம் ருஷிம் சத்யவாதினம். அகஸ்திய மாமுனிவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்லி முடிச்ச உடனேயே ராமபிரான் லக்ஷ்மணர்கள் சத்தியசந்தராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் அந்த ஆசிரமத்திலிருந்து பஞ்சவடியை நோக்கி புறப்படுறதுக்கு விடைபெற்றிருந்தாலும் தௌ தேனாப்யனுஜ்ஞாதோ கிருத பாதாபிவந்தோ வந்தனோ ததாசிரம பஞ்சவடீம் ஜக்மதோ சக சீதையா. மகாமுனிவர் அகஸ்திய மாமுனிவரால விடை கொடுக்கப்பட்ட ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவருடைய திருப்பாதங்கள்ல சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஆசிரம வளாகத்திலிருந்து சீதையோட பஞ்சவடியை நோக்கி கிளம்பி போயிட்டே இருந்தாலாம். கிரகேதசா பௌதோ நராதிபாத்மஜோ விஷாக்ததூணோ சமரேஷ்வகாதரோ யதோபதிஷ்டேன பதா மகர்ஷிணா பிரஜாக்மது பஞ்சவடீம் சமாகிதோ. எந்த போர்கள்லையுமே பின்வாங்காத அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் தங்களுடைய முதுகில் வந்து அம்புரா தூணியை கட்டிக்கொண்டு கைகளில் வந்து வில்லை ஏந்துண்டு ரொம்பவும் மன சந்தோஷத்தோட உற்சாகத்தோட அகஸ்திய முனிவர் காட்டிய அந்த வழியிலேயே பஞ்சவடியை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே திரையோதச சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 13வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.